அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க. நாளைக்கு 29/4/2025 செவ்வாய்க்கிழமையோட கிருத்திகை நட்சத்திரமும் கூடி வரக்கூடிய இந்த நாளில் நாளைக்கு நீங்கள் எப்பொழுது விளக்கு ஏற்றினாலும் விளக்கேற்றும் போது முருகனை மனதில் நினைத்து கொண்டு இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பார். அந்த அளவுக்கு எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் பிரச்சனைகளாக இருந்தாலும் இருந்த இடம் தெரியாமல் போகும். உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய வறுமைகள் முற்றிலும் விலகி நல்ல ஒரு பணவரவையும் செல்வ வளத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான இந்த வார்த்தை எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் நீக்கக்கூடியது. அது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் என்ன வரத்தை நீங்கள் கேட்டாலும் அதை அப்படியே முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுப்பாரு. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பதிவை தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமையாக திகழ்வது செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமையோட கிருத்திகை நட்சத்திரமும் வர்றது கூடுதல் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது. இந்த நாளில் முருகப்பெருமானுடைய அற்புத சக்தி ஆற்றல் அதிகமாக இருக்கும். இந்த நாளில் நம்ம முருகப்பெருமானை நினைத்து எந்த ஒரு மந்திர ஜபம் செய்தாலும் பூஜை வழிபாட்டு முறைகளை நம்ம கடைபிடித்தாலும் அது நமக்கு இரட்டிப்பு பலனை கொடுக்கக்கூடியது. நாளைக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வறுமையாக இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் நடக்காத எந்த ஒரு வேண்டுதலும் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளைய நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க. வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறது, கடன் பிரச்சனையாக இருக்கிறது, வறுமையாக இருக்கிறது, இந்த பிரச்சனைகளுக்கு அனைத்திற்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவானுடைய அதி தேவதையாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கடன்கள், பிரச்சனைகள் அனைத்தும் நம்மை விட்டு விலகிறதுக்கும் நம் நல்ல ஒரு மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாக வாழ வேண்டும், நம் கேட்டதெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ப்ளஸ் கிருத்திகை நட்சத்திரமும் வந்திருக்கிற இந்த நாளில் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக கைமேல் பலன் தரக்கூடிய அற்புதமான பலனை இது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தாம்பலத்தட்டு எடுத்துக்கோங்க. இந்த தாம்பலத்தட்டு மேலே ஒரே ஒரு வெற்றிலையை வச்சுக்கோங்க. அந்த வெற்றிலையில் உங்களுடைய கைப்பிடி அளவு துவரம்பருப்பு இருக்குது பாருங்கள், அந்த துவரம்பருப்பை அந்த வெற்றிலையில் நீங்கள் பரப்பிக்கோங்க. அதாவது அதற்கு மேலே தான் நம்ம தீபத்தை ஏற்ற போகிறோம். அதனால் ஏதாவது ஒரு தாம்பலத்தட்டு இல்லை பித்தளை, செம்பு, இல்லைன்னா மண் தட்டு இருந்தாலும் சரி, எதுவும் இல்லாத பட்சத்தில் வெறும் வெற்றிலை மேலே துவரம்பருப்பை கொஞ்சமாக உங்கள் கைப்பிடி அளவு பரப்பி அதற்கு மேலே ஒரு சுத்தமான அகல் விளக்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அதில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க. தீபத்தை ஏற்றும் போது முருகப்பெருமானை மனதார நினைத்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் முற்றிலும் விலகணும், கஷ்டங்கள் முழுவதும் தீர வேண்டும், நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேண்டும், நல்ல ஒரு செல்வ வளமும் பணவரவும் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நல்ல நல்ல விஷயங்களை மனசில் நினச்சிட்டு அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுறீங்க பாருங்கள். அப்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். முருகப்பெருமானை மனதில் நிறைத்து கொண்டு நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க அருள் புரியுமாறு முருகனிடம் நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீப மங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, ஞான பண்டித சாமி நமோ நம, அருள் தாராய். தீப மங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, ஞான பண்டித சாமி நமோ நம, அருள் தாராய் அப்படின்னு இந்த மந்திரத்தை ஒரு 6 முறை நீங்கள் சொல்லிக்கொண்டு அந்த தீபத்தை ஏற்றுங்க. இப்படி இந்த ஒரு மந்திரத்தை முருகனை நினைத்து இந்த தீபத்தை ஏற்றும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கஷ்டங்களாக இருந்தாலும் இருந்த இடம் தெரியாமல் போகும். அந்த தீபச்சுடர் எந்த அளவுக்கு பிரகாசமாக எரிகிறதோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும். தீபத்தை ஏற்றும் போது இந்த ஒரு மந்திரத்தை 6 முறை சொன்னால் போதும். அதுக்கப்புறம் அந்த தீபம் தானாக குளிர்ந்ததுக்கு அப்புறம் அதில் இருக்கக்கூடிய துவரம்பருப்பை நாளை மறுநாள், அதாவது புதன்கிழமை அன்று காலையில்
வீட்டு வாசலுக்கு வெளியில் காக்கா குருவிகளுக்கு நீங்கள் உணவாக கொடுக்கலாம். இல்லை அந்த துவரம்பருப்பில் கொஞ்சம் பச்சரிசி கலந்து வெல்லம் கலந்து பசுமாட்டிற்கு உணவாக கொடுக்கலாம். இந்த ஒரு வழிபாட்டை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஒரு 6 செவ்வாய்க்கிழமை நீங்கள் செஞ்சாலே போதும். நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். முருகர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கி நல்ல ஒரு செல்வ வளத்தையும் பணவரவையும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இது முழுக்க முழுக்க சுத்தமாக இருக்கும்போது மட்டும்தான் செய்யணும். இந்த ஒரு பரிகாரத்தை நாளை காலையில் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சாலும் சரி, இல்லை நாளை மாலை நேரத்தில் வரக்கூடிய 6 மணிலேருந்து இரவு 10 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டும் என்றாலும் செய்யலாம். நீங்கள் முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு நான் சொன்ன வழிபாடை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் யார் வேண்டும் என்றாலும் செய்யலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்டா செய்யக்கூடாது, மாதவிடாய் காலத்திலும் செய்யக்கூடாது. நம்பிக்கையோடு நான் சொன்ன இந்த சக்தி வாய்ந்த இந்த தீப வழிபாட்டை நீங்கள் முருகப்பெருமானை முழு மனதோடு நம்பி இந்த ஒரு வழிபாடை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை மற்றும் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வறுமைகள் அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் போகக்கூடிய அற்புதமான வாய்ப்பை முருகப்பெருமான் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுப்பார். முழுக்க முழுக்க இதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.